ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. ஸோ கேப்டன் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பொறுமை இழந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹர்திக் பாண்டியாவை கண்டமணிக்கு திட்டியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியாவினுடைய நடத்தை தான். ஸோ ஒரு கேப்டன்சி அப்படிங்கிறது பாண்டியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடியே T20ஸில் இந்தியன் டீமை லீட் பண்ணியிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸில் அந்த அணியை லீட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்து அவர் திரும்ப மும்பைக்கு திரும்பியிருக்காரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கும் ரசிகர்கள் முழுக்க ரோஹித் ரோஹித் அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு தான் கிரவுண்டு முழுக்க சப்போர்ட் பண்ணாங்களே தவிர பாண்டியாவை எந்த இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணலை. அந்த வகையில் ரோஹித் சர்மா அவருடைய என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டார். பேட்டிங்லேயும் 50 போடலை அப்படின்னாலும் டீசெண்டாக ஆடிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஃபீல்டிங் நிற்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்லலாம் ரோஹித் சர்மா செம்மையாக கேட்ச் பிடிப்பார். அந்த முன்னாடி விட்டோம் அப்படின்னா நல்லா பண்ணுவார். அவரை தூக்கி பவுண்டரி லைன் பக்கத்தில் நிற்க வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இத்தனைக்கும் மும்பையில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான். அந்தளவுக்கு சீனியர்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. பட் ரோஹித்துக்கு வயசு 37 ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் கூட மதிக்காமல் பாலுக்கு பால் இங்கே வா அங்கே வா அப்படிங்கிற மாதிரி அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. இன்னொரு புறம் ஒரு பவுண்டரி லைனில் நிற்கிறப்ப திடீர்னு அவர் வேகமாக ஓடுறாரு, கீழே விழுகிறாரு, இன்ஜரி ஆச்சு அப்படின்னா டோட்டலாக காலி தான் ரோஹித் சர்மா. அப்போ இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் களத்தில் ரொம்ப பொறுமையாக ரோஹித் சர்மா எதையுமே காட்டிக்கல. ரொம்ப பாவமாக பரிதாபமாக தான் மூஞ்ச வச்சுட்டு இருந்தார். பேட்டிங் நல்லா ஆடிட்டார். பட் மேட்ச்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூமில் யாரும் இல்லாதப்ப பாண்டியா விட்டு ஏறி இருக்காரு. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறியா அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாண்டியாவை பார்த்து ரோஹித் சர்மா பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ நாளுக்கு நாள் பாண்டியாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. இந்த சீசனில் ஆரம்பத்தில் ஒரு 4-5 கேம்ஸ்க்குள்ளே பாண்டியா நல்லா டீமை ஜெயிக்க வச்சு நல்லபடியாக கொண்டு போனால் தான் உண்டு. ஒரு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு 7-8 அந்த மாதிரி இடங்களில் மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா திரும்ப ரோஹிட்டை கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. நன்றி.